வெல்கம் டு ஆண்ட்ரகான். வெல்கம் டு ஆண்ட்ரகான். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அரண்சை ஆசிரியர் ஊடகவியலாளர் தோழர் ஹசீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் அப்படின்றது ஒரு புதிய போராக அது மாறி இருக்கிறது. இதற்கு முன்னாடி நடந்த தாக்குதல் எல்லாமே காசாவை முன்வைத்து வெவ்வேறு வகைகளில் பேசப்பட்டது. இப்போ நேரடியாக இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் அப்படின்னு மாறி இருக்கிறது. நேற்று இரவு 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளின் மூலமாக ஈரான் இஸ்ரேலை தாக்கி இருக்கிறது. பல ஏவுகணைகளை, பாதிக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை நடுவானிலேயே தாக்கி அழித்து விட்டதாக இஸ்ரேல் தகவல் சொல்கிறது. என்ன நடக்குது? ஏன் இவ்வளவு கொத்து குண்டுகளை ஈரான் இஸ்ரேல் ஒரு பக்கம் முதல்ல குண்டு வீசியது, திருப்பி தாக்குனாங்க. ஆனா தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது என்ன பின்னணி? நீங்க சொன்ன மாதிரி இது முதல்ல இஸ்ரேல் தான் ஈரான் மீது இந்த தாக்குதலை நடத்துது. இதை காசாவில் இன்னைக்கு நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த இன அழிப்புல இருந்து தனித்து பார்க்க முடியாது. அதனுடைய தொடர்ச்சியா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு அந்த பகுதியில மத்திய கிழக்குல இன்னைக்கு ஸ்ட்ராங்கா அதை எதிர்க்கக்கூடிய இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இன அழிப்பை ஸ்ட்ராங்கா எதிர்க்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தான். ஸோ அந்த வகையில் ஈரானை எப்படி பார்க்குது இஸ்ரேல் அப்படின்னா, தனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக, சிக்கலாக இஸ்ரேல் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்குது. கடைசியாக எஞ்சி இருக்கக்கூடிய நாடுன்னு கூட சொல்லலாம். லாஸ்டா அந்த பகுதியில் எஞ்சி இருக்கக்கூடிய நாடு இஸ்ரேலை தைரியமாக எதிர்க்கக்கூடிய, இஸ்ரேல் எதிர்க்கிறதுனா என்ன, அமெரிக்காவினுடைய இந்த ஏகாதிபத்தியத்தை ஸ்ட்ராங்கா எதிர்க்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தான். அப்போ இஸ்ரேல் என்ன யோசிக்குதுன்னா, இந்த காசா மீது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலினுடைய ஒரு விளைவாக என்ன யோசிக்குது அப்படின்னா, ஈரான் வீக்கா இருக்குது, ஈரானை இதோட முடிச்சு விட்டுட்டோம்னா இந்த ஏரியாவில் நம்மளுக்கு கண்ணு கட்டின தூரத்துல எந்த எதிரியும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இஸ்ரேலுக்கு இருக்கு. அந்த வகையிலையும் கூட அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதா கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஈராக்ல எல்லாம் தாக்குதல் நடத்திய போது அமெரிக்காவே நேரடியாக வந்தது. ஆப்கானிஸ்தான்ல அல்-கொய்தா உள்ள இருக்குன்றத காரணமாக சொல்லி நேரடியாக அமெரிக்கா உள்ள வந்தது. இப்படி பல இடங்கள்ல இப்ப லிபியால கடாஃபியை அழிக்கிறோம் அப்படின்னு நேரடியாக அமெரிக்காவும் நேட்டோவும் உள்ளே வந்தது. இப்ப இங்க அமெரிக்கா உள்ள சீன்லயே வரலையே. அமெரிக்கா வான்னு இன்னைக்கு இஸ்ரேல் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, நான் கட்ட வரும்போது பேசுறேன்னு கடைசியா நேற்று சொல்லியிருக்கிறாங்க, 2 வாரத்துல நாங்க முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி சீக்கிரமா முடிவெடுக்கிறாங்க. 14 நாள் டைம் எடுத்து இவ்வளவு சீக்கிரமா? அதை 2 வகையில பார்க்கலாம். ஒண்ணு, அமெரிக்காவுக்கு இதுல தலையிடுவது அப்படின்றது அடுத்த கட்டமா இது எதை நோக்கி நகர்த்தும், அதுல நமக்கு நன்மையா தீமையா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் இதுல நம்ம ஒரு விஷயத்தை ஒத்து பார்க்கோம் அப்படின்னா, இதுல இஸ்ரேலினுடைய ஆயுத பலம் அப்படின்றது இன்னைக்கு அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்துல இஸ்ரேலை பத்தி பேசும்பொழுது சொல்லுவாங்க, ஒரு காலம் கூட கிடையாது, இந்த ஈரான் மீது அவங்க தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது ஒரு 10 நாளைக்கு இல்லைன்னா போன வாரம் முன்னாடி வரைக்கும் எல்லாருமே இஸ்ரேலை பற்றி பேசும் பொழுது அவங்க ஒரு நவீன ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய நாடு, யாருமே அவ்வளோ எளிதாக அவங்களை டச் பண்ண முடியாது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கேரள மாநிலத்தோட சிறிய ஒரு நிலப்பரப்பு தான் ஒட்டுமொத்த இஸ்ரேல்ன்ற நாடே. இந்தியாவில் இருக்கக்கூடிய கேரளான்ற மாநிலத்தை விட சிறிய நிலப்பரப்பு தான் இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு. அந்த நாடு, அந்த பகுதியில் அதை சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள், இவங்க எல்லாத்தையுமே போக்கு காட்டிட்டு அந்த பகுதியில் அதே அரபினத்தை சேர்ந்த அதே இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை இத்தனை வருஷமா ஒடுக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற போது எப்படி சாத்தியம்? அந்த ரீஜன்ல இவங்க மட்டும்தான் நான் அரபு இல்ல, அதாவது நான் அரபுல இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் இருக்காங்க, பட் நான் இஸ்லாமிக் கண்ட்ரி. ஓகே. இல்லாட்டினா பெருவாரியாக இஸ்லாம் அப்படின்ற மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இல்லாத ஒரு நாடு, இல்லைன்னா ரொம்ப சிம்பிளா சொன்னா யூதர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, மெஜாரிட்டியா யூதர்கள் இருக்கக்கூடிய நாடு, யூத மதவெறியர்கள் இருக்கக்கூடிய நாடு, ஜியோனிசம் அப்படின்ற ஒரு தத்துவத்தை பின்பற்றுபவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு, ஒரே நாடு, அவங்களுக்குன்னு தனியா இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நாடு தான் இஸ்ரேல். அப்போ இஸ்ரேல் இவ்வளோ சிறிய நாடு, இவ்வளோ குறுகிய நிலப்பரப்பு, சுற்றிலும் இருக்கவர்கள் எல்லாருமே இஸ்ரேலுக்கு எதிராக பார்க்கக்கூடிய, இல்லைன்னா இஸ்ரேலை ஒரு எதிரியாக பார்க்கக்கூடிய, இஸ்ரேல் செய்வது தவறு அப்படின்னு யோசிக்கக்கூடிய, இது ஒவ்வொருலையும் வேறுபடும்னு வச்சுக்கோங்க. அளவு ரீதியாக இஸ்ரேல் மீது இருக்கக்கூடிய அந்த கோபம் அப்படின்றது நான் சொல்லக்கூடிய இந்த நாடுகளுக்கு வேறுபடும். இல்லைன்னா அதை எதிர்க்கக்கூடிய அந்த திராணியின் அடிப்படையில் அவர்களுடைய இந்த நாடுகளை நம்ம தனியாக வகைப்படுத்தலாம். இன்னைக்கு
சவுதியும் கூட சொல்லும் நாங்கள் வந்து இஸ்ரேலை எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் ஈரான் சொல்றதுக்கும் அதே வார்த்தையை சவுதி சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம எடப்பாடி வந்து பிஜேபி எதிர்க்கிற மாதிரி. எக்ஸாக்ட்லி. மக்கள் புரிந்து கொள்ற மாதிரி சொல்றதா இருந்தா ரொம்ப சரியான வார்த்தை. எடப்பாடி பிஜேபி எதிர்க்கிற மாதிரி தான் சவுதி அரேபியா வந்து இஸ்ரேலை எதிர்க்கும். திமுக இன்னைக்கு பிஜேபி எதிர்க்கிறது அப்படின்றது, திமுக கூட்டணி இன்னைக்கு பிஜேபி எதிர்ப்பது அப்படின்றது எப்படி இருக்கோ அதே போல ஈரானினுடைய எதிர்ப்பு அப்படியாக நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு சுத்திலும் வந்து எதிரிகள். இதற்கு முன்னாடி அவங்களுக்கு எதிராக இது மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்களான்னா கடந்த காலங்களில் நடத்தி இருக்கிறாங்க. அந்த தாக்குதலில் வெற்றி பெற்றிருக்கு யாருன்னா இஸ்ரேல். இது எப்படி சாத்தியம்னா அதுகிட்ட இருக்கக்கூடிய அதிநவீன ஆயுதங்கள் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. உடனே இன்னைக்கு வந்து இஸ்ரேலை பற்றி தெரியாதவங்களுக்கு கூட அயன்டோமை பத்தி தெரிஞ்சிருக்கு. அயன்டோம்னா என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த நாட்டை தாக்குவதற்காக வெளியில இருந்து பறந்து வரக்கூடிய ஒரு பொருளை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணை, அது தொடர்பான டெக்னாலஜி, இதுதான் அயன்டோம். எல்லாருமே அயன்டோமை பற்றி பேசுகிறாங்க. ஐயோ அயன்டோம் வச்சிருக்கு. அதுக்கு பிறகு பண்ணால் டேவிட் ஸ்லிங் வச்சிருக்கு, அதுவும் வந்து ஒரு மாதிரி தற்காப்பு டெக்னாலஜி தான். அதுக்கு பிறகு ஏரோ வச்சிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒன்றொன்னா அது வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை பற்றி பெருமிதமாக இஸ்ரேல் பேசுறதை விட சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இல்லைன்னா அந்த இஸ்ரேல் வந்து நடத்தக்கூடிய தாக்குதலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. ஒரு லீடிங் இன் வெப்பன் டெக்னாலஜி. ஆமாப்பா. அதுக்கு பிறகு இஸ்ரேல் கிட்ட இருக்க ட்ரோன்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது யாராலையுமே வந்து தாக்கி அழிக்க முடியாது. நம்ம கூட அதை வச்சுதான் பாகிஸ்தானுக்குள்ள தாக்குதல் நடத்தினதா தகவல் தான், பட் தெரியல நமக்கு தகவல். பட் அந்த மாதிரியான ட்ரோன் வச்சிருக்காங்க. மொசாடை யாராலையுமே ஈக்குவேட் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட், அது ஒரு இன்டெலிஜென்ஸ் அமைப்பு அப்படின்னு சொல்லி எல்லாருமே இன்னைக்கு பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம்ல. மொசாட் நடத்திய கடந்த காலங்களில் நடத்திய இந்த ஆக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்க நடத்தின நடவடிக்கைகள் அந்த வகையில். பட் இது எல்லாமே இன்னைக்கு அம்பலப்பட்டு போயிருக்கு. இன்னைக்கு ஈரான் நடத்திய தாக்குதலில் அயன்டோம் ஒன்றுமே கிடையாது, அயன்டோமில் ஓட்ட விழுந்துருச்சு. டேவிட் ஸ்லிங்கும் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஏரோவும் ஒன்றும் கிடையாது, அது ஏரோ வந்து இஸ்ரேல் யுஎஸ் கூட்டு தயாரிப்பு, அதுவும் ஒன்றுமே கிடையாது. அந்த கோலியாத்தை அடிக்கிறதுக்கு கல்லு முக்கியம் இல்லை, அதை அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வரணும். அதான் முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அயன்டோமை தாண்டி யாரெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னா ஹமாஸ் வந்து சில ராக்கெட் அனுப்புவாங்க, அந்த சைடு ஹிஸ்புல்லா கொஞ்சம் ராக்கெட் அனுப்புவோம், இங்கேருந்து ஹவுத்தீஸ் சில ராக்கெட் அனுப்புவாங்க. இவங்க தான் அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் என்னன்னா ஒரு மேம்படுத்தப்பட்ட தீபாவளி பட்டாசு, அவ்வளோதான் சொல்லலாம். ஏன்னா அவர்களுடைய மனதிடத்தை இல்லைன்னா அவர்கள் அவ்வளவு பலமான இஸ்ரேலை தகர்க்கணும், தாக்கணும், எதற்காக அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை அப்படியாக இனப்படுகொலை செய்து கொண்டு இருக்கிறதுன்ற அந்த எண்ணத்தை நம்ம குறைச்சி மதிப்பிடலை. நான் தீபாவளி பட்டாசுன்னு சொன்ன உடனே அப்படியாகலாம் யோசிச்சுக்க வேணாம். பட் அவர்களுடைய திறமை அவ்வளோதான், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி அவ்வளோதான். என்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி இருந்தால் கூட நான் அதை பயன்படுத்தி என்னுடைய எதிரியை தாக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் இவங்கெல்லாம் தாக்கிக்கிட்டு இருந்தாங்க. இது எதையுமே வந்து இதில் எதுவுமே போய் உழாது கீழே இஸ்ரேலில். அதற்கு காரணம் அவங்ககிட்ட அயன்டோம் இருக்குது. ஆமாம், தீபாவளி பட்டாசு கண்டிப்பாக எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோ தூரம் தான் போகும். அப்புறம் அயன்டோம்ன்ற டெக்னாலஜி அப்படின்றது அதை வந்து தகர்த்து வீழ்த்துறதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். அப்புறம் இவங்க ஒரு டைமில் எத்தனை அனுப்புவாங்க மிஞ்சி போனால், அவங்ககிட்ட ஒட்டுமொத்தமாகவே அவங்க, அதாவது இப்போ காசாவை யோசிச்சுக்கன்னா முழுமுற்றா இஸ்ரேலோடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. அங்கே காசாவுக்கு இஸ்ரேலை தாண்டி காசாக்குள்ள எந்த பொருளும் போயிட முடியாது. அதுவும் வந்து இவங்க தயாரிக்கக்கூடிய அந்த ராக்கெட்லாம் இருக்குல்ல ஹமாஸ், அந்த ராக்கெட்லாம் தயாரிப்பதற்கான மூலப்பொருள் என்று அவர்கள் கருதக்கூடிய எந்த விஷயத்தையும் அதுக்கு அவங்க வேற தேவை கூட இருக்கும், அந்த பொருளை பயன்படுத்தி அது உணவுப் பொருளாக கூட இருக்கும் சம்டைம்ஸ், அதை கூட அவர்கள் அனுமதிக்கிறதுக்கு தயாராக இல்லை இஸ்ரேல். இந்த மாதிரியான முற்றுகைக்கு நடுவில் அவங்க சுரங்கம் போட்டு கீழே போய் அவங்க சுரங்கம் போட்டு எஜிப்டுக்குள்ளே பூந்து அங்கேருந்து சில மூலப்பொருட்களை கடத்திட்டு வந்து அவங்க கையில் கிடைக்கிற மூலப்பொருளை வச்சு ஏதோ ஒன்று தயாரிக்கிறாங்க. அதை ஒரு ராக்கெட்டுன்னு அவங்களே பேர் வச்சுக்கிட்டு அதை வச்சு இஸ்ரேல் அடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ராக்கெட் என்ன ஒரு பலம் பொருந்தியதாக இருக்கும். ஹிஸ்புல்லாவும் அதே மாதிரி தான், அவங்கள்ட்ட லோக்கலில் கிடைக்கிறக்கூடிய மூலப்பொருள். ஹவுத்தீஸும் அதே மாதிரி தான். ஸோ இதையெல்லாம் தகர்த்து விட்டு, இது மாதிரியான சின்ன சின்ன ஆயுதங்களை எல்லாம் தகர்த்து விட்டுட்டு, நாங்கள் பார்த்தீங்களா உலகத்திலே மிகப்பெரிய டெக்னாலஜி வச்சுருக்கோம், எங்களை யாருமே தொட முடியாது அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்த, வெயிட் பண்ணுங்க கோலியாத், தாவீது வராரு அந்த மாதிரி இன்னைக்கு வந்து வரலாறு திரும்பி இருக்கு. இதற்கு முன்னர் வந்து டேவிட் யாராக இருந்தாருன்னா, டேவிட் ஒரு அந்த பக்கம் இருந்தார், கோலியாத் வந்து ஒரு பாலஸ்தீனியர் அப்படியாக இருந்தது. இன்னைக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு. என்னைக்கு வந்து ஈரான் மேல அவங்க கை வச்சாங்களோ அன்னைக்கு டேவிடாக இன்னைக்கு பாலஸ்தீனியர்கள் மாறி இருக்கிறாங்க. அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரபு உலகம், இஸ்லாமிய உலகம் இன்னைக்கு அப்படியாக மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இவங்க கோலியாத்தா மாறி இருக்கிறாங்க. ஸோ அதுதான் நடந்திருக்கு. அப்போ அயன்டோம் ஒன்றும் இல்லை, ஏரோ ஒன்றுமே கிடையாது, டேவிட் ஸ்லிங்கையும் கூட ஈஸியாக நம்மளால வீழ்த்த முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு.
இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், சமீபத்துல ஆபரேஷன் சிந்தூர்ல இன்ன வரைக்கும் இந்திய அரசு ஒரு விஷயத்த வெளிப்படையா சொல்ல தயங்கிக்கிட்டு இருக்காங்க. எப்படி நாங்க வந்து நீங்க பெகசஸை பயன்படுத்துறீங்களா இல்லையா அப்படின்னு இன்ன வரைக்கும் அவங்க வாயை திறந்து சொல்லவே இல்லையோ, இஸ்ரேலிடமிருந்து வாங்கிய அந்த ஒட்டு கேட்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா இல்லையா அப்படின்னு இந்திய அரசு இன்ன வரைக்கும் வாயை திறந்து நான் பயன்படுத்துறேன் இல்லை பயன்படுத்தலை அப்படின்னு ஒத்துக்கவே இல்லை இன்ன வரைக்கும். அதே மாதிரிதான் நீங்க இப்ப நடத்தின ஆபரேஷன் சிந்தூர்ன்ற அந்த தாக்குதல்ல இந்திய தரப்புல இழப்பு ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டா இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்றத ஒத்துக்கிறாங்களே தவிர இழப்பு எந்த வகையில இழப்பு, எதை இழந்தோம்? ஏன்னா இன்னைக்கு எதிரி என்ன சொல்லிட்டு இருக்கான், இந்தியாவுக்கு சொந்தமான 6 விமானங்கள் வீழ்த்தப்பட்டது, அதுல ரஃபாலும் அடங்கும் அப்படின்னு சொல்றான். இவங்க அந்த ரஃபால தான் வந்து இன்னைக்கு இந்தியா கொண்டாடலை, உலக அளவுல வந்து இன்னைக்கு ரஃபால கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மேற்கத்திய நாடுகள். அதை வச்சுதான் வந்து இது வந்து வீழ்த்த முடியாத ஒரு விமானம். இதுவரைக்கும் வந்து போர் முனைகள்ல இந்த விமானம் வீழ்த்தப்படவே கிடையாது. இதுதான் வந்து பிரான்ஸ் முன்வைக்கக்கூடிய யூஎஸ்பி. ரஃபால வைக்கும்போது அது இன்னொரு அயன்டோம் தான், சரியா, இன்னொரு அயன்டோம் தான் அது. ஸோ ரஃபாலை வைக்கும்பொழுது அவங்க முன்வைக்கிறது இதுதான். அப்போ இன்னைக்கு ரஃபால் எதனால வீழ்த்தப்பட்டது அப்படின்றத பாகிஸ்தான் சொல்லுது அப்படின்னா, சீன தயாரிப்பால் சீனா உற்பத்தி செய்திருக்கக்கூடிய J-10 J-17 அப்படின்ற விமானத்தின் மூலமாக ரஃபால் வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள் எதையெல்லாம் பெருமையாக தூக்கிட்டு முன்னாடி வந்தாங்களோ, ரஃபால, அயன்டோமை, டேவிட் ஸ்லிங்க, அப்புறம் F-35 பற்றி நான் பேசல. F-35 தான் வந்து ஒரு உலக அளவில் எந்தெந்த நாடுகள்லாம் வச்சிருக்காங்க விமானங்கள், அதில் விமானங்கள்ல எல்லாம் அதி தொழில்நுட்ப விமானம். அந்த விமானம் வந்து பறப்பதே தெரியாது. அதாவது அது போற ஸ்பீட்ல ஏற்படுத்தக்கூடிய சவுண்டு கூட ஒன்னால அப்சர்வ் பண்ண முடியாது. ரேடார்ல சிக்காம ரேடாரோடைய அந்த சிக்னலை அப்சர்வ் பண்ணிக்கும். அது திருப்பி அமிச்சா தானே வந்து நீ கண்டுபிடிக்க முடியும் இப்படி ஒன்று வந்துட்டு இருக்குன்னு. அப்புறம் இன்னொரு வகையில ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறது இன்ஃப்ராரெட். அது வெளியேற்றக்கூடிய வெப்பம், அதன் மூலமாக இன்ஃப்ராரெட் மூலமா இந்த இடத்துல ஏதோ வருது அப்படின்னு கண்டுபிடிப்போம். இது எதன் மூலமாகவும் அந்த விமானத்தை நீங்க ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அது வர்ற ஸ்பீடு, அது எழுப்பக்கூடிய சவுண்டு, அது வெளியிடக்கூடிய வெப்பம், அது ரேடாரால் வெளியிடப்படக்கூடிய கதிர்கள், இதன் மூலமாக அந்த விமானத்தை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அதோடு சேர்ந்து அது என்ன மாதிரியான ஆயுதங்களை உள்ள சுமந்துட்டு வருதுன்றதையும் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விமானம் தான் F-35. அதை தான் இவங்க F-35I ஆடர் அப்படின்னு சொல்கிற பேரில் பயன்படுத்துகிறாங்க. யாருன்னா இஸ்ரேல். அந்த விமானத்தையும் செயலிழக்கக்கூடிய வகையில் ஈரான் டெக்னாலஜியை வச்சிருக்குன்றது இந்த போருக்கு பிறகு, அதாவது காசா மீது இந்த தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியே வந்து அது அம்பலப்பட்டு வருது. அப்போ இது வரைக்கும் இந்த ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார் பாத்தீங்களா, டே கோவிந்தா உன்னை நான் ஒரு பெரிய ரவுடின்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி இன்னைக்கு எல்லா மேற்கத்திய நாடுகளுமே, அமெரிக்கா, இஸ்ரேலு, பிரான்ஸு, பிரிட்டன் எல்லாமே வந்து இன்னைக்கு எப்படி நிக்கிறாங்க அப்படின்னா, இதை தான் நீ நைட்டெல்லாம் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தியான்னு இன்னொரு படத்துல விவேக் சொல்லுவார்ல, அதை மாதிரி இந்த மாதிரியான விமானங்களை தான், இந்த மாதிரியான ஆயுதங்களை தான் வந்து இவ்வளவு நாள் எங்க தலையில கட்டிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு 3ஆம் உலக நாடுகள் இவங்களை பார்த்து கேலி பண்ணக்கூடிய வகையில எல்லாமுமே அம்பலப்பட்டுக்கிட்டே வருது. ஒன்று அம்பலப்பட்டு வருது. இந்த லைன்ல இன்னொன்னு கூட சொல்லிட்டேன், ட்ரோன் டெக்னாலஜியில நாங்கள் மிகப்பெரிய ஆளுன்னு சொன்னாங்கல்ல, ஹெர்மெஸ் 900ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோன், அதுதான் ஒரு மிக பெருசா இஸ்ரேல் கொண்டாடி கொண்டிருக்க ட்ரோன். முந்தானேது அதை வீழ்த்தி இருக்கிறாங்க ஈரான். தங்களுடைய விமான எதிர்ப்பு ஏவுகணை மூலமாக அந்த ட்ரோனை வீழ்த்தினதா சொல்லப்படுது. ஒரு பக்கம் விமான எதிர்ப்பு ஏவுகணை மூலமாக வீழ்த்தப்பட்டது சொல்றாங்க, இன்னொரு பக்கம் அந்த ட்ரோன் பறந்து வரும்போதே சைபர் அட்டாக் மூலமா அதை வீழ்த்திருக்காங்கன்றதும் சொல்றாங்க. ஆனா ட்ரோன் வீழ்ந்தது உண்மை. இதை வந்து சர்வதேச மீடியாக்கள் இப்போ சிலதெல்லாம் வந்து இப்போ இஸ்ரேல் ஈரானை தாக்குன உடனேயே சிலர்லாம் வந்து பெருமையா ஈரானை பெருமைப்படுத்துவதற்காக அதை செஞ்சுட்டாங்க இதை செஞ்சுட்டாங்கன்னு பேசுறாங்க. நான் அதுக்குள்ளெல்லாம் போகல. இது எல்லாமே வந்து உறுதிப்பட்ட தகவலை மட்டும் தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். அதுல பார்க்கும்போது ஹெர்மெஸ் 900 வீழ்த்தப்பட்டுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீழ்த்தப்பட்டுச்சு. ஏன்னா சர்வதேச ஊடகங்கள்லாம் அதை காமிக்கிறாங்க. பிரம்மாஸ்திரம் பொடியானது. பொடியாது. ஹெர்மெஸும் முடிஞ்சிச்சு, அதையும் வீழ்த்திட்டாங்க. இப்போ சைபர் அட்டாக்ல இவங்க மிகப்பெரிய ஆட்கள் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இவங்க வந்து இங்கே உட்காந்துக்கிட்டே, இஸ்ரேலில் உட்காந்துக்கிட்டே அந்த நாட்டில் சைபர் அட்டாக்கை நடத்துவாங்க ஈரானுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைபர் அட்டாக்கை எதிர்கொள்றதுக்கு ஈரான் தயாராக இருக்குது அப்படின்னு கவுண்டர் அட்டாக் வரைக்கும் ஈரான் இல்லை. பொதுவாக ஈரான், ஈராக் அப்படின்ற நாடுகள் எல்லாம் ரொம்ப பிற்போக்கான நாடுகள், பின்தங்கிய நாடுகள், பொருளாதாரத்தில் அமெரிக்காவால் சுரண்டப்படுகின்ற நாடுகள், அவங்கெல்லாம் பாவம் பிச்சைக்கார நாடுகள்ன்ற ரேஞ்சுக்கு அவங்கள பத்தி இப்படிதான் அவங்கள பத்தின போர்ட்ரேயல் வந்து நியூஸ் மீடியாஸ்ல நம்மளுக்கு கிடைக்குது. ஆனா அந்த ஈரான் வந்து ஹெர்மெஸ் 900 வீழ்த்தி இருக்கு, அயன்டோமை ஊடுருவி இருக்கிறது, நேரடியாக இஸ்ரேலோடு
மல்லுக்கு நின்று கொண்டிருக்கிறது அப்படின்னா அப்ப உண்மையிலே இந்த ஈரான் யாரு என்னதான் பண்றாங்க? இது வந்து அப்ப யோசிச்சு பாரு, இந்த மாதிரியான கருத்துக்கள் நம்ம கிட்ட வந்து போய் சேர்க்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா அமெரிக்கா எடுத்தா 250 வருஷம் இல்லடா அவங்க வரலாறு. ஒட்டுமொத்தமா இஸ்ரேல் எடுத்துக்கிட்டா அதனுடைய வரலாறு 80 வருஷம் கூட கிடையாது அவங்க வரலாறு. ஆனா ஈரானுக்கு 3000 வருஷம் வரலாறு இருக்கு, பெர்ஷிய பேரரசுல இருந்து. அப்போ சைரஸ் த கிரேட் தான் வந்து யூதர்களை வந்து பாபிலோனியர்களிடம் இருந்து மீட்டெடுத்து, அடிமைகளாக பாபிலோனியர்களிடம் இருந்த யூதர்களை மீட்டு அவர்கள் தங்களுடைய சொந்த பூமிக்கு திரும்புவதற்கு, அப்போது அவர்களுடைய சொந்த பூமி ஜெருசலேமுக்கு திரும்புவதற்கும், ஜெருசலேமுக்கு திரும்பிய பிறகு யூதர்கள் தங்களுடைய இரண்டாவது கோயில், பாபிலோனியர்களால் தரைமட்டமாக்கப்பட்ட அவருடைய கோயிலை கட்டுவதற்கு அனுமதித்தது யாருன்னா சைரஸ் த கிரேட். சைரஸ் யாரு? பெர்ஷியாவினுடைய பேரரசர். அந்த பெர்ஷியாவினுடைய அந்த பேரரசரினுடைய தொடர்ச்சி தான் ரியல் அகண்ட பெர்ஷியா. ஆமா, அந்த பெர்ஷிய பேரரசினுடைய தொடர்ச்சி தான் ஈரான். அதற்கு அவ்வளவு பெரிய வரலாற்று தொடர்ச்சி இருக்கு ஈரானுக்கு. அப்ப அந்த ஈரானை வந்து நமக்கு எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க பாரு. எதன் மூலமாக நம்ம இப்படியாக இந்த விஷயங்களை உள்வாங்கியிருப்போம்? இந்த வெஸ்டர்ன் மீடியாஸ், அப்புறம் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் உருவாக்கக்கூடிய திரைப்படங்கள், அவர்கள் உருவாக்கக்கூடிய டாக்குமெண்ட்ரிஸ், இதையெல்லாம் பார்த்தெல்லாம் நம்ம எப்படியாக இருக்கிறோம்னா, பாவம் அவங்க நாகரிகமற்றவர்கள். யாரு? ஈரானியர்கள் நாகரிகமற்றவர்கள். இவங்கெல்லாம் பெரிய நாகரிகத்துல புரண்டு வளர்ந்தவங்க. 80 வருஷம்டா நாடே உருவானது, அவங்க வெறும் 250-300 வருஷம் தான்டா. அதுவும் நீங்க யாரை அழிச்சு யாரை ஒழிச்சு நீங்க அந்த நாட்டை உருவாக்குனீங்க? அங்க லோக்கல்ல இருந்த செவிந்தியர்களை கூட்டமாக படுகொலை செய்து உருவாக்குன நாடு உன் நாடு. உன் வரலாறை போய் பார்த்தா கேவலம். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே 13 காலனியா மாறி அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு கடைசியா வந்து தங்களுக்கான ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்கி இப்படியாக சமீபத்துல உருவான நாடு நீ. அப்ப இவனுக்கு இவ்வளவு பெரிய தொடர்ச்சி இருக்கு. இந்த தொடர்ச்சி இருக்கிறதன் காரணமாகத்தான் ஈரானால இந்த விஷயத்தை தாக்கு பிடிக்க முடியுது. அவங்க மேல, ஈரான் மேல எத்தனை 10 ஆண்டுகள் வந்து நீங்க பொருளாதார தடையை விதிச்சு வச்சிருக்கிறீங்க. நான் சொல்றது 80கள் தொடங்கி அந்த பொருளாதார தடைக்கு இடையில தான் ஈரான் தாக்கு பிடிச்சு நின்றுகிட்டு இருக்கு. இதுல ஒரு சந்தேகம், ஈரான் வந்து பொருளாதார ரீதியாக அவங்க மேல தடை விதித்ததற்கு காரணம் அவங்க வந்து அணு ஆயுத பரிசோதனை பண்றாங்க, அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெவலப் பண்றாங்க அப்படின்னு சந்தேகம் வருது. ஈரான் வந்து எல்லா கேட்டையும் திறந்து விட்டு வா உள்ள வந்து பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டாங்க. இதற்கு மேல வணிக தொடர்புகளையும் தொடர்வதற்கு ஈரான் தயாராகவே இருக்கிறது. ஆனாலும் ஈரானை குறி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, அது ஏன்? அதான் இதை சொல்லக்கூடிய நாடுகள் எல்லாத்துக்கிட்டையும் என்ன இருக்கு அப்படின்னா, நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. அதுல நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தின நாடும் இருக்கு. அமெரிக்கா நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தின நாடு ஒரே நாடு, உலகத்திலே ஒரே நாடு. சரியா? நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தாம 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்க முடியுமா அந்த சமயத்துலனா? ஈஸியா கொண்டு வந்திருக்கலாம். அந்த சமயத்தில் தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய தாதா. இல்லை 2வது சோவியத் யூனியன் வந்து ஜப்பானுக்குள்ள பூந்துற போகுது. ஏன்னா ஜப்பான் வந்து கடைசியா அடம் பிடிக்குது. 2ஆம் உலகப் போர் ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் விட்டா ஜப்பானே சரண்டர் அடைஞ்சு. ஜப்பான் சரணடைகிறதுக்கு முன்னாடி சோவியத் யூனியன் உள்ள பூந்துற போகுது அப்படின்ற ஒரு பயத்துல என்ன பண்றாங்க, அமெரிக்கா கொண்டு போய் டப்புன்னு வந்து 2 பாம்பை போடுறது. அதில் 2 வகையில அமெரிக்காவுக்கு லாபம். ஒன்று, தான் இனிமேல் உலகத்தினுடைய தலைவன். 2வது, சோவியத் யூனியன் உள்ள வந்துடக்கூடாது, கம்யூனிசம் ஜப்பானுக்குள்ள வந்துடக்கூடாது. இந்த எண்ணத்துல தான் மக்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செத்தாலும், அதற்கு பிறகு வரக்கூடிய சந்ததியினரே அதை பாதித்தாலும் பரவாயில்லை, ஆனா நான் அதை செய்வேன் அப்படின்னு போய் செய்த அமெரிக்கா தான் இந்த அமெரிக்கா. இப்போ என்ன சொல்லுது, நீ வந்து நியூக்ளியர் வெப்பனை வச்சுக்க கூடாதுன்ட்டு. அப்போ உன் கையில் நியூக்ளியர் வெப்பன் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஆபத்து உலகத்திலேயே. 2வது, இஸ்ரேல் மிகப்பெரிய இனப்படுகொலையை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. சாதாரணமாக சாப்பாட்டிற்காக லைன்ல நிற்கக்கூடிய மக்களை இன்னைக்கு சுட்டு கொண்டுகிட்டு இருக்கு. நேற்று நடந்த சம்பவம், இந்த கடந்த 3 மாதங்களாக தான் நடந்துகிட்டு இருக்கு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அந்த மக்கள் நின்றுகிட்டு இருக்காங்க லைன்ல, குழந்தைகள் உட்பட. அதுல வரக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்கும்பொழுது உண்மையிலேயே கண் கலங்குது. எப்படி வந்து ஒரு மனசாட்சி உள்ள ஒரு மனிதர்களால் இதை செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான நாடு இஸ்ரேல். அது ஆயுதத்தை வச்சிருக்கு, நியூக்ளியர் வெப்பனை வச்சிருக்கு. அமெரிக்காவாவது என்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குதுன்னு சொல்லுது. இஸ்ரேல் இது வரைக்கும் ஒத்துக்கொண்டது இல்லை என்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குன்ட்டு. அதே நேரத்தில் மறுத்ததும் கிடையாது. அதுதான் அவங்களோட பாலிசியை. இப்போ இந்தியா ஒரு பாலிசி வச்சிருக்கல, பெகசஸ் நாங்கள் யூஸ் பண்ணோமா யூஸ் பண்ணலையா, வாயை திறக்க மாட்டோம். சீலிடப்பட்ட கவர்ல கோர்ட்ல கொடுத்துருவோம்.
அந்த சீல்ல என்னடா வச்சு கொடுத்தீங்க யாருக்குமே தெரியாது. உடைச்சு பார்த்தாங்க போன தடவை ஒரு இடி கேஸ்ல ஆகாஷ் பாஸ்கரன் ஸ்கூல் பையன் ரெக்கார்டு இருந்துச்சு வெளியே அனுப்பிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய சீலிடப்பட்ட கவர்கள்லாம் ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு அந்த டைம்ல. ஆமா, தலைமை நீதிபதி இருந்தபோது பிரதமரை வீட்டுக்கு கூப்பிட்டு சாமி கும்பிட வச்சார்ல, அந்த நீதிபதி இருந்தபோது நிறைய சீலிடப்பட்ட கவர்கள் வாங்கி வச்சுக்கிட்டாரு அவரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை இஸ்ரேல் எடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நான் சொல்லவும் மாட்டேன் ஆனால் மறுக்கவும் மாட்டேன் அப்படின்ட்டு. அப்போ நீ வச்சிருக்க நியூக்ளியர் வெப்பன், சரி, நியூக்ளியர் வெப்பன் அப்படின்றது உலகத்திற்கு இல்லை, ஒட்டுமொத்தமாக இந்த பூமி பந்துக்கே வந்து ஆபத்தான ஒரு விஷயம். இப்போ நம்ம கையில் இருக்கிற கையிருப்பு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அமெரிக்கா வச்சிருக்கு, ரஷ்யா வச்சிருக்கு, பிரான்ஸ் வச்சிருக்கு, யூகே வச்சிருக்கு, இந்தியா வச்சிருக்கு, பாகிஸ்தான் வச்சிருக்கு, நார்த் கொரியா வச்சிருக்கு, இஸ்ரேல் வச்சிருக்கு. இத்தனை பேர் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக் பைல்ஸ் வச்சிருப்பாங்கல்ல அவங்க, அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக வெடிச்சா பூமி தாங்காது, ஒட்டுமொத்த மனித இனமே அழிஞ்சிடும், பூமி பந்தே அழிஞ்சு போயிடும். அவ்வளோ டேஞ்சரஸான ஒரு வெப்பன் அது. ஸோ அதை இன்னொரு நாடு வச்சுக்க கூடாது, இன்னொரு நாடு அந்த டெக்னாலஜியை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு யோசிக்கிறதும் நல்லெண்ணம் தான், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்படிப்பட்ட நல்லெண்ணம் கொண்ட நீங்கள் இந்த நியூக்ளியர் வெப்பன் இன்னொரு நாட்டுக்கு போயிடக்கூடாது, இருக்கிற நியூக்ளியர் வெப்பன் எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் 70s வந்து ஒரு ட்ரீட்டி கொண்டு வராங்க. என்னது? அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம், நான் ப்ராலிஃபரேஷன், நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ரீட்டியில யார் யாரெல்லாம் அங்கமா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் யார் அங்கமா இருக்கணும்? அமெரிக்கா. இல்ல, அதுக்கப்புறம் யார் யார் பொதுவா காமனா கேக்குறேன், அணு ஆயுதம் வச்சிருக்கவங்க எல்லாரும் அங்கமா இருக்கணுமா? ஆமா, நாங்க இதுக்கு மேல எதுவும் செய்ய மாட்டோம். இஸ்ரேல் அங்கமா இல்ல, ஏன்னா இவங்க தானே வந்து அவங்ககிட்ட இருக்க டெக்னாலஜி மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். யார்கிட்ட டெக்னாலஜி இருக்கு? இந்தியா கிட்ட இருக்கு, பாகிஸ்தான் இருக்கு, இஸ்ரேல் கிட்ட இருக்கு, நார்த் கொரியாட்ட இருக்கு. இந்த டெக்னாலஜி எல்லாம் யாரு கொடுக்க முடியும்? இவங்களாலாம் கொடுக்க முடியும். அப்ப இவங்க அதுல அங்கமா இருந்தா தானே ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை தடுக்க முடியும். நம்ம இல்ல, இதுல நம்ம கிடையாது, பாகிஸ்தான் கிடையாது, இஸ்ரேல் கிடையாது. இருந்த நார்த் கொரியாவை துரத்தி விட்டாங்க, அவங்கள போட்டு கொடுத்த அழுத்தத்துல அவன் வெளியில ஓடி போயிட்டான். ஆனா ஈரான் அதுல ஒரு அங்கமா இருக்கு. அணு ஆயுதம் தயாரிப்பதாக கருதப்படக்கூடிய ஈரான் அதுல ஒரு அங்கமா இருக்கு. ஆனா அப்படி ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஈரான் தொடர்ந்து தன்னுடைய அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை தொடர்ந்து காமிச்சுக்கிட்டே இருக்கு. இது இந்த 2018-19 வரைக்கும் நடந்தது. கடைசியா 2023 ரிப்போர்ட் நினைக்கிறேன், யாருன்னா IAEA, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அவங்களோட ரிப்போர்ட் படி இன்ன வரைக்கும் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கல. அதுதான் அவங்களோட ரிப்போர்ட். அதுல அந்த ட்ரீட்டில ஒரு பார்ட்டியா ஈரான் இருக்கு. 2018 வரைக்கும் டைரக்டா போய் இவங்க என்ன பண்றாங்க, ஆய்வு பண்றாங்க. அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்துலயும் போய் டைரக்டா ஆய்வு பண்றாங்க. எதன் அடிப்படையில் இந்த ஆய்வு நடக்குதுன்னா, 2015 அமெரிக்காவுடைய பிரசிடென்டா ஒபாமா இருந்த சமயத்துல இந்த ஒப்பந்தத்துல ஈரான் கையெழுத்திடுது. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, செக்யூரிட்டி கவுன்சில்ல நிரந்தர உறுப்பினராக இருக்கக்கூடிய 5 நாடுகள், அது இல்லாம ஜெர்மனி, இவங்க எல்லாருமே சேர்ந்து ஈரானோட ஒரு டீலுக்கு வராங்க. என்ன அப்படின்னா, நீங்க நியூக்ளியர் வெப்பன் ரெடி பண்றதா ஒரு டவுட் இருக்கு, அதன் அடிப்படையில் தான் உங்க மேல பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கு. அது ஏன் உலகத்திலேயே அந்த ஒரு நாட்டு மேல இவ்வளவு சந்தேகம் வருது? அந்த ரீஜன்ல நான் மறுபடியும் சொல்றேனே, அந்த ரீஜன்ல திராணியோடு இவர்களுடைய அந்த விரிவாதிக்க எண்ணத்தையும், இவர்களுடைய அந்த மேலாதிக்கத்தையும், இவர்களுடைய அந்த ஏகாதிபத்திய எண்ணத்தையும் எதிர்க்கக்கூடிய ஒரு நாடாக இன்னைக்கு ஈரான் இருக்கு. அப்போ ஈரான் அதற்கு ஒத்துக்கிட்டு அவங்களோட சைன் பண்றான். சைன் பண்ணி அதுக்கு பிறகு தன்னுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் திறந்து வர்ற IAEA இன்ஸ்பெக்ஷன் நடக்குது. ஆமா, பீரியாடுகளா நடக்குது. ஆனா அதுவும் கூட இஸ்ரேலால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆனா ஆக்சுவலா அந்த டீல் போட வச்சதே இஸ்ரேல் தான். அது வேற விஷயம். 2015 அது அன்அக்கௌண்டடா இருக்கு, அது என்ன பண்ணுதுன்னே தெரியல, ஒருவேளை அவங்க வந்து நியூக்ளியர் வெப்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ஒரு புஷ் கொடுத்து அமெரிக்காவில் லாபி பண்ணி அந்த டீலை போட வைக்கிறாங்க. டீல் போட்டதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக என்னாவும் அவங்க மேலே போடப்பட்ட எல்லா சாங்ஷனையும் லிஃப்ட் பண்ணுறாங்க. USA இருக்கட்டும், இல்லைன்னா மேற்கத்திய நாடுகள் எல்லாம். சாங்ஷன் லிஃப்ட் ஆனதுக்கு பிறகு எனக்கு நியூக்ளியர்லாம் தேவை கிடையாது, வா வந்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து வரக்கூடிய புதிய டெக்னாலஜி அக்வயர் பண்ணுறாங்க ஈரான். அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்த டெக்னாலஜியெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. பெலாஸ்டிக் மிசைல் செய்கிறாங்க, க்ரூஸ் மிசைல் செய்கிறாங்க, புதிய டெக்னாலஜி. உடனே திருப்பி இதுக்கு இன்னொரு பயம் வந்துருச்சு இஸ்ரேலுக்கு. ஐயோ, டெக்னாலஜி வைஸ் அவங்க வளர்றாங்களே, ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுத்தா கடகடன்னு அவ்வளோ பெலாஸ்டிக் மிசைல் அவங்களால செய்ய முடியுது, இந்த டீலும் போதாது, இன்னொரு டீலும் போடணும்னு சொல்லி இன்னொரு அழுத்தத்தை கொடுத்து தான் ஒரு ட்ரம்ப்போட முதல் அந்த பீரியட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டென்யூர், அந்த டென்யூரில் அழுத்தம் கொடுத்து அந்த டீல்ல இருந்து யூஎஸ்ஸை எந்தவித காரணமும் சொல்லாமல் கூட இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கூட காரணத்தை தெரிவிக்காமல் அவங்க பாட்டுக்கு டீலை விட்டு வெளில வந்தாங்க.
டீலை விட்டு அமெரிக்கா வெளில வந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, இனிமேல் டீல் ஈரானை பொறுத்த வரைக்கும் டீல் இனிமேல் நடைமுறையில் இல்லை. அப்போ நான் இனிமேல் பழையபடி யுரேனியத்தை என்ரிச் பண்ண ஆரம்பிப்பேன்னு அவங்க என்ரிச் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி தான் நடந்துச்சு. ஸோ இஸ்ரேல் தான் இதற்கும் காரணம். இந்த டீல்ல இருந்து அமெரிக்கா வெளியேறுவதற்கும் காரணம் இஸ்ரேல் தான். இன்னைக்கு ஈரான் வந்து தன்னுடைய யுரேனியத்தை 60% வரைக்கும் என்ரிச் பண்ணி வச்சிருக்குன்னா அதற்கும் காரணம் இஸ்ரேல் தான். அதற்கு காரணம் இஸ்ரேல் தான். அப்போ இவ்வளவு விஷயத்தையும் இவ்வளவு நெருக்கடியும் ஈரானுக்கு கொடுத்து விட்டு இன்னைக்கு நாங்க ஈரான் மேல தாக்குதல் நடத்துறோம். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த காசா மீது தாக்குதல் நடத்தின உடனேயே ஹவுதீஸும் சரி ஹமாஸும் சரி இதெல்லாம் வந்து ஈரான் ஆதரவு பெற்ற அமைப்புகள்னு வச்சுக்கோங்க. ஹவுதீஸ் வந்து எமன்ல செயல்படக்கூடிய அமைப்பு, ஹிஸ்புல்லா வந்து லெபனான்ல செயல்படக்கூடிய அமைப்பு, ஹமாஸும் வந்து குறைந்தபட்ச சப்போர்ட் அப்படின்றது ஈரானிடமிருந்து கிடைக்குது. ஹமாஸை முற்றிலுமாக அழிச்சிட்டோம். ஹிஸ்புல்லா மீது நடத்திய தாக்குதல் அவங்க திருப்பி எந்திரிக்க முடியாத அளவுக்கு அவங்க அடி வாங்கியிருக்காங்க. ஹவுதீஸ் வந்து ஒரு சின்ன அமைப்பு தான். அவர்களால் இவ்வளோ தூரம் இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்துலாம் தாக்க முடியாது. அவங்க மேலேயும் தாக்குதல் சனா போர்ட் மேலே கண்டினியூவாக அடித்து அங்கே எமனையும் ஒரு மாதிரி ஒரு தரமட்டமாக்கிட்டாங்க. ஸோ ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த எல்லா அமைப்புகளையும் நம்ம வந்து முடிச்சிட்டோம் கதையை. அதே மாதிரி சிரியாவில் ஈராக்கில் செயல்பட்டு இருந்த அமைப்புகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டாச்சு. சிரியாவில் கடைசியாக ஒட்டிக்கிட்டு இருந்த பஷர் அல் அசாட் அவருடைய அரசையும் வந்து வீழ்த்தியாச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஈரான் இப்போ தனிமையில் இருக்குது, இப்போ புகுந்தாச்சாதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் இன்னைக்கு சிக்கிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. இப்போ நீ கேட்குறல அமெரிக்கா ஏன் தலையிட மாட்டேங்குதுன்னு, டேய் நீ கை வச்ச ஆள் சாதாரண ஆள் இல்லை. என்னையை இழுத்து அசிங்கப்படுத்திடாத அந்த பயம் வந்து இன்னைக்கு அமெரிக்காவுக்கு இருக்கு. இது சும்மா ஒரு காமெடியாக இல்லாட்டா ஈரானினுடைய பெருமை பேசுவதற்காக சொல்ற விஷயம் இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படின்றது அங்க இருக்கு. இப்போ ஈரான் மீது கை வச்சா ரஷ்யா சும்மா இருக்காது, சைனாவும் சும்மா இருக்காது. அவர்கள் நேரடியாக வந்து களத்தில் இறங்காவிட்டாலும் கூட மறைமுக ஆதரவு, அதன் மூலமாக ஈரான் பெறக்கூடிய பலம், அதன் மூலமாக அந்த ரீஜன்ல அமெரிக்காவுக்கு இராணுவ தளங்கள் இல்லாத நாடே கிடையாது. எல்லா நாட்டிலையும் இராணுவ தளம் வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து கள்ள தூக்கி போடுற டிஸ்டன்ஸ் தான் ஈரான்ல இருந்து. ஜஸ்ட் கள்ள தூக்கி போட்டா விழுந்துரும். அப்போ அவங்க கிட்ட இருக்க பெலாஸ்டிக் மிசைல்லாம் இருக்கு. கத்தார்ல ஒரு மிகப்பெரிய பேஸ் வச்சிருக்காங்க, மிகப்பெரிய பேஸ். பஹ்ரைன்ல இருக்குது, நேவல் பேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் யுஏஇல வச்சிருக்காங்க. இது மாதிரி அந்த சுற்றி சவுதி அரேபியாவில் வச்சிருக்காங்க, குவைத்தில் வச்சிருக்கிறாங்க. வைக்காத பேஸே கிடையாது. இது எல்லாமே பக்கத்துல தான். இப்போ நம்ம விஜய் என்ன பண்றாரு? யாரு? விஸ்வகுரு. விஸ்வகுரு என்ன சொல்றது? ஆனா இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஸ்டாண்டை இந்திய அரசு எடுத்ததே கிடையாது இதுவரைக்கும். பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்திய ஒவ்வொரு தாக்குதல் அந்த காலகட்டங்கள்லாம் கடந்த காலங்கள்ல சொல்றேன், இந்த மாதிரியான மோசமான ஸ்டாண்டை இந்தியா எடுத்ததே கிடையாது. இஸ்ரேல் பக்கம் இந்தியா நின்னதே கிடையாது. இவங்க வந்து நேரு வந்து வீக்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர்னு சொல்றாங்க. அவரு கடைசி வரைக்கும் வந்து இஸ்ரேலை வந்து எதிர்ப்பது, பாலஸ்தீனுக்கு நேரடியாக ஆதரவு தெரிவித்த முதன்மையான பிரைமரி கண்ட்ரிஸ்ல வந்து இந்தியா வந்து ஒரு நாடாக இருந்திருக்கு. அது ஒரு மோசமான இந்தியாவோட ஒட்டுமொத்த அந்த வெளியுறவு கொள்கையில ஒரு யூ டர்ன் கூட சொல்லலாம், இல்லை ஒரு பெரிய டீவியேஷன் சொல்லலாம். சமீபத்தில் யூஎன் ஜெனரல் அசம்பிளியில் ஒன்றில் ஒரு போர் நிறுத்தம் நடத்தணும், காசா மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல் நிறுத்தப்படணும், நீங்கள் வந்து ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் அப்படின்றது ஒரு தான் ரெசல்யூஷன். அந்த ரெசல்யூஷனில் ஓட்டளிக்காமல் அப்ஸ்டெயின் பண்ணியிருக்கு இந்தியா. நம்ம ஏன் தான் சப்ளை வெப்பன்ஸ்லாம். ஆமாம், இங்கே வந்து அதானியினுடைய கம்பெனி, அதோட இந்தியாவினுடைய அரசு நிறுவனமாக இருக்கக்கூடிய டிஆர்டிஓ மூலமாக தயாரிக்கப்படக்கூடிய சில மூலப்பொருட்கள், அதாவது வெப்பனுக்கு தேவைப்படக்கூடிய சில மூலப்பொருட்களும் கூட இங்கேருந்து போவதாக சமீபத்தில் சில இன்வெஸ்டிகேட்டிவ் பீசஸ்லாம் வந்து நிறைய ஊடகங்களில் வெளிவந்தது. நம்ம ஒருவேளை இது உண்மையா இருக்கு அப்படின்னா கேரள மண் சரிவுக்கு நிதி இல்லை, சென்னை மக்கள் வெள்ளத்தில் சாவதற்கு நிதி இல்லை, ஆனா ஈரான் மீதும் பாலஸ்தீன் மீதும் தாக்குதல் அப்பாவி மக்கள் மீது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த இன அழிப்புக்கு இந்தியா மறைமுகமாக உதவுவது அப்படின்றது யோசிச்சு பாருங்க. இப்போ நானும் நீயும் உதவுவது மாதிரி அப்படிதான். ஏன்னா அரசு செய்வது அப்படின்றது யார் செய்வது? நம்ம காசு, நம்மிடம் கருத்து கேட்கப்பட்டதா? இப்படிப்பட்ட வந்து காய்ந்த மடியில் கறப்பது போல ஜிஎஸ்டி 18%, 20% கறந்து வாங்கின காசு இல்லையாது. இப்படிப்பட்ட சூழல்ல இப்படி ஒரு விஷயம் தகவல் வெளியில வருது அப்படின்னா, அதான் அப்போ நீங்க விஸ்வகுரு என்ன பண்ணாருன்னா, இன்னைக்கு எப்படி பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து ஈரான் மேல கை வச்சு சுருக்கிறேன். இந்த விஸ்வகுரு இப்போ பெஞ்சமின் நெத்தன்யாகு எப்படி ஈரான் மேல தாக்குதல் நடத்தி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரோ, தன்னிடம் இருக்கக்கூடிய பலங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சோ, அதே மாதிரிதான்
பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தி ரஃபால காட்டி கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு விஸ்வகுரு மேல இருக்கு. ஓகே. ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல தான் இன்னைக்கு அமெரிக்கா வந்து உடனடியாக தலையிட பயந்துகிட்டு, பயம் தான் சொல்லலாம் இதை. இது வந்து ஒரு ஆமா ஒரு 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 கைண்ட் ஆஃப் பயம்தான். நடுவில் பூந்தா இப்போ நம்ம அசிங்கப்பட்டுருவோமோ, நம்முடைய அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய நம்முடைய இன்ஸ்டலேஷன், நம்மளுடைய மிலிட்டரி இன்ஸ்டலேஷன் இருக்கு, பேஸ் இருக்கு, இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. அவன் உள்ள வரல, ஆனா அவனோட இன்ட்ரெஸ்டுக்காக இங்க ஒருத்தன் போர் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப யாருதான் இந்த நெத்தன்யாகு, யார் இந்த இஸ்ரேல்? நெத்தன்யாவுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. உள்ள பொறுத்த வரைக்கும் நெத்தன்யாகு ஒருவேளை இந்த போரெல்லாம் நின்று போச்சுன்னா அடுத்த கட்டமே மக்கள் எல்லாம் உள்ள பூந்து நெத்தன்யாகு தூக்கி வெளில போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல தான் நெத்தன்யாகு இன்னைக்கு இஸ்ரேல்ல இருந்துகிட்டு இருக்கிறாரு. நம்ம இப்ப இந்த சண்டைக்கு நடுவில் தான் அவர் மேல இருக்கக்கூடிய கரப்ஷன் சார்ஜஸ் அதுக்கெல்லாம் கோர்ட்ல எல்லாம் வந்து ஆஜராகி எல்லாம் போயிட்டுலாம் வந்துகிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அவருடைய கட்சி இன்னைக்கு வந்து தீவிர வலதுசாரி கட்சிகளுடைய ஆதரவோடு தான் இன்னைக்கு அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் பார்லிமெண்ட்ல 120 சீட் இருக்கு. அது வெறும் 32 சீட் தான் இஸ்ரேல் நெத்தன்யாகு கட்சி வச்சிருக்கு. மீதம் எல்லாமுமே தீவிர வலதுசாரி அமைப்புகள் அவர்களுடைய ஆதரவோடு, தீவிர ஜியோனிஸ்ட் அவங்களுடைய ஆதரவோடு தான் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் திருப்திப்படுத்தினாதான் அவரால் ஆட்சியில் நீடிக்க முடியும். அவங்கள திருப்திப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? ஒரு இனப்படுகொலையை நடத்தணும். யாருக்கு எதிராக? பலஸ்தீனியர்களுக்கு எதிராக. அப்புறம் ஈரானை அடிக்கணும். இதெல்லாம் வந்து அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவங்க செஞ்சு. அதான் ரொம்ப சிம்பிள். உலக அளவில் வலதுசாரிகள் ஒரே மாதிரி தான் செயல்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான். அப்போ அந்த திருப்திப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதற்காக எந்த எக்ஸ்டெண்டும் போறதுக்கு ஏன் திருப்திப்படுத்துறான்? தன்னுடைய அரசை காப்பாற்ற வேண்டும். ஏன் அரசை காப்பாற்றணும்? அரசு கவுந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. ஏன்னா அவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கு அவர் மேல. எது வரைக்கும் இந்த குற்றச்சாட்டு இருக்குன்னா, அக்டோபர் 2023 அக்டோபர் 7 அந்த அட்டாக் இருக்குல்ல, அந்த அட்டாக் நடைபெறுவதை எஃபெக்டிவா தடுக்க தவறியது வரைக்கும், இல்லாட்டினா முன்கூட்டியே அவருக்கு தெரிஞ்ச இன்டெலிஜென்ஸ் எல்லாம் அவர் கேர் பண்ணாம விட்டது வரைக்கும் அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு நெத்தன்யாகு மேல. அப்போ நெத்தன்யாகு மேல தேச துரோக குற்றச்சாட்டு வரைக்கும் இருக்கு இன்னைக்கு. அதோடு சேர்ந்து ஜுடிஷரி அதாவது இஸ்ரேல் ஜுடிஷரியை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு, அரசோட கட்டுப்பாட்டுல கொண்டு வரதுக்கு சில விஷயங்களை செஞ்சாரு. எல்லாமே பொருந்தும், கவலையப்படாத. விஜய் அவரு விஜய்க்கும் நெத்தன்யாவுக்கும் எல்லாமே பொருந்தும். அப்படிப்பட்ட அரசு கவுந்துச்சு, போர் நின்னா அரசு கவிழும். அரசு கவிழ்ந்தா அடுத்த செகண்ட் ஒரு ஜெயிலுக்குள்ள போயிடுவாரு. இல்ல தப்பிச்சு ஏதாவது அடைகளை கேட்டு அமெரிக்கால போய் உட்காரும். அவர் ஏன் அங்க போறாரு? இங்க நம்ம ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, இங்க வரணும், இல்லைன்னா அங்க போகணும். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் உண்டு. இப்ப இதுல ஒரு தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியா அதற்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு நாமக்கல் கவிஞர் பாட்டு நம்ம சின்ன வயசுல படிச்சது. அப்ப அர்த்தம் தெரியாது, ஒரு பெருமிதமா அதை படிப்போம். ஆனா இப்ப பார்த்தா சதாம் ஹுசேனை தூக்குல போட்டா தமிழ்நாட்டுக்காரே அழுகுறான். சதாம் ஹுசேன் திருப்பி தாக்குனா மாமா அட்ரா அவன அப்படின்னு கொண்டாடுறான். தெம்பா பவுமா ஜெயிச்சா கொண்டாடுறான். பங்களாதேஷ்ல புரட்சி கொண்டாடல. பங்களாதேஷ்ல புரட்சி நடந்தா இவன் கொண்டாடுறான். இலங்கையில புரட்சி நடந்தா இவன் கொண்டாடுறான். பெனாசிர் புட்டோ சுட்டுட்டா இவன் அழுகுறான். ஈரான் இஸ்ரேல் மேல குண்டு வீசினா போடுறான் அவன அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கத்துறான். இப்ப இந்த விஷயத்தை எப்படி, தமிழர்களுடைய இந்த குணத்தை எப்படி புரிஞ்சுக்க? வெறும் மறுபடியும் நான் அந்த தமிழர்ன்ற இனம் அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. அது வந்து ஒரு தவறான விஷயம். ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா இந்திய மக்களும் இல்லை, சாதாரண உழைக்கும் மக்களுக்கு வந்து என்ன ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா, ஆதிக்கத்திற்கு எதிராக யாராவது விகண்டெழும் பொழுது அதை வந்து கைகொட்டி கொண்டாடுவார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து இன்னைக்கு எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டுல முதலமைச்சர் அவ்வளவு காலம் இருந்தாரு. சினிமாவில் அவர் வந்து ஆதிக்கத்திற்கு எதிராக, அடக்குமுறைக்கு எதிராக அவர் குரல் கெடுத்ததெல்லாம் வந்து ஐயோ நிஜமாவே அப்படிதான் போல அவருன்னு சொல்லிட்டு அத்தனை வருஷமா அவருக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சாங்க. இந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணத்தின் அடிப்படையில தான் எல்லாத்தையும் கொண்டாடுவது. பௌமாலாம் கொண்டாடினது அப்படின்றது யோசிச்சு பாருங்க இன்னைக்கு. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் இருக்கு. இங்க ஒரு ப்ரோக்ரெசிவா இருக்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸுக்கு இன்னைக்கு என்னைக்குமே இங்க இடம் இருக்கு. பிற்போக்கான அரசியலுக்கு இங்க இடம் கிடையாது அப்படின்றதான் இது வெளிப்படுத்துது. இதே நீங்க கொஞ்சம் தமிழ்நாட்டை தாண்டி லைட்டா அப்படியே கொஞ்சம் மேல போனீங்கன்னா பயங்கரமான ஸ்டான்ச் இஸ்ரேல் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் மேல இருப்பாங்க. இங்க வந்து எங்க அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா ஒழிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் 2 பேர் உட்கார்ந்துருப்பான். ஆமா, தேவனின் நாட்டை ஆதரியுங்கள் ஒரு குரூப் இருக்கு. ஆமா, அது வந்து முழுக்க அவனும் கூட எதுக்கு ஆதரிப்பான்னா, பைபிள்ல சொல்லி இருக்குப்பா அதனால ஆதரிக்கிறான். எனக்கு அதான் மிகப்பெரிய கோபமே. பைபிள்ல சொல்லி இருக்குது. இல்ல நான் சொல்றேன், அது எந்த வேத புத்தகமாக இருக்கட்டும், எந்த மதத்தினுடைய வேத புத்தகமாக இருக்கட்டும், அந்த வேத புத்தகத்தின் அடிப்படையில ஒரு மக்கள் கூட்டத்திற்கு எதிராக நம்முடைய கண் முன்னாலே இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நிகழ்த்தப்படும் பொழுது அதை வந்து அப்பா என்னுடைய வேத புத்தகத்துல சொல்லியிருக்கு
அதனால நான் அதை ஆதரிக்கிறேன், அதை கண்டும் காணாமல் இருப்பேன் அப்படின்ட்டு. இப்போ சில இடத்துல போய் கேட்டேன்னு சொல்லுவாங்களே, அந்த ரீஜன் அப்படிதான் பத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது எல்லா வேத புத்தகங்களையும் ஆப்ரஹாமிக் ரிலீஜன் சொல்லக்கூடிய அந்த 3 ரிலீஜன்ல இருக்கக்கூடிய அவர்களால் நம்பப்படக்கூடிய அந்த வேத புத்தகங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சாரார், இஸ்லாமியர்களில் கூட ஒரு குறிப்பிட்ட சாரார் வரைக்கும் அது அப்படிதான் இருக்கும் அந்த ரீஜன் அப்படின்வாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒரு இறைவனினுடைய மறுவருகைக்காக எல்லாருமே காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் தீர்ப்பு நாள் அப்படின்னு ஒண்ணு வரும். அந்த தீர்ப்பு நாளை நெருங்கும் போது இது போன்ற விஷயங்கள் நடக்கும் அப்படின்ட்டு, அதாவது வேத மதத்தினரும் நம்புறாங்க. வேத புத்தகங்களை ஆதரிப்பவர்கள் எல்லாருமே அதை நம்புறாங்க. அதை நம்புறவங்க இது நடக்கும் பொழுது ப்ராஃபஸி வந்து இன்னைக்கு உண்மையாகிட்டு இருக்கு அப்படின்ற வகையில, ஆஹா நான் நம்பக்கூடிய கடவுள் உண்மைதான், நான் நம்பக்கூடிய வேத புத்தகம் உண்மைதான், அங்க பாரு கொத்து கொத்தா சாவறான், இதை தானே சொல்லியிருக்காங்க பைபிள்ல, இதுதானே அந்த இடத்துல இந்த வசனமாக இது இருக்குது. இஸ்ரவேலர்களை வந்து நீங்க வந்து எந்த இடத்துலையும் சபிக்க கூடாது, எந்த இஸ்ரவேலர்களை வந்து நீங்க எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க கூடாது. அது அந்த கான்டெக்ட்ல அந்த சமயத்துல இஸ்ரவேலர்கள் சந்தித்த நெருக்கடி, அதற்காக அந்த சமயத்துல எழுதப்பட்டது. அப்படி கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியும் தானே சொல்றேன். அப்போ ஒட்டுமொத்தமாக மதம் அப்படின்றது இன்னைக்கு மனிதனை வந்து நீ வந்து மாற்றத்துக்கே உட்படக்கூடாது, நீ வந்து அறிவுபூர்வமாக எதையுமே அணுகக்கூடாது, எழுதி வைத்ததெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குதுன்னா எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு விஷயமாக இன்னைக்கு இருக்குது அப்படின்னு பாக்குறோம். இதுல இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் எல்லாம் வந்து தீர்த்து வைக்கிறதுக்காக தான் ஒரு சொம்பை கொடுத்து நாட்டாமேன்னு யுனைடெட் நேஷன்ஸுக்கு அந்த சொம்புல குத்தி உட்கார வச்சாங்க. அந்த சொம்பு இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறது? டோட்டலி irrelevant ஆயிடுச்சு. யுனைடெட் நேஷன் எதுக்கு இருக்கு அப்படின்றது, குறிப்பா இந்த இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் இருக்குல்ல, காசாவோட தொடர்ந்து நடத்திட்டு இருக்குது, அதில் இந்த 2 வருஷத்துல அம்பலப்பட்டு போய் நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. லீக் ஆஃப் நேஷன்ஸ் காலாவதி ஆனது போலவே அதனுடைய கண்டினியூட்டியும் காலாவதி ஆகுது. அப்படி கூட அதெல்லாம் என்னைக்கோ காலாவதி ஆயிடுச்சு. ஐநான்றது ஒண்ணுமே இல்லை. அப்பனா பாத்துங்க, அவ்வளவு பெரிய கொடுமையா அமெரிக்காவில் வியட்நாம்ல நடத்திருக்க முடியுமா? ஸோ ஐநா என்னைக்குமே காலாவதி ஆன ஒரு விஷயம்தான். அது என்னைக்குமே வந்து ஐநாவை உருவாக்கியவர்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். யார் உருவாக்குனா? அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகள் என்ன சேர்ந்து உருவாக்குனாங்க. அவங்க தேவைப்பட்ட ஐநாவை பயன்படுத்திப்பாங்க, தேவையில்லைன்னா ஐநாவை ஓரம் கட்டிப்பாங்க. அதே தான் வேற விஷயம். இப்போ இன்னைக்கு இஸ்ரேல் இவ்வளவு பெரிய கொடுமையை செஞ்சுட்டு இருக்க, ஐநால உறுப்பா இருக்கக்கூடிய எல்லா யுனிசெஃப் தொடங்கி அன்ரா தொடங்கி எல்லாருமே, மனித உரிமை ஆணையம் தொடங்கி எல்லாருமே வந்து என்ன சொல்லிட்டு, ஒரு சர்வதேச திரௌபதி முர்மு அவ்வளவு ஒன்றும் இல்லைப்பா. ஐநாக்கு வந்து அன்றான்ற ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க தான் வந்து பாலஸ்தீனத்துக்குள்ள தொடர்ந்து அந்த மக்களுக்கு நிவாரணங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை அடிச்சு வெளில துரத்திட்டு அமெரிக்காவால் ஆதரவு பெற்ற ஒரு அமைப்பை கொண்டு வந்து உள்ள வச்சு இனிமேல் இவர் தான் நிவாரணம் கொடுப்பாருன்றாங்க. அவங்க நிவாரணம் கொடுக்க வரல, நிவாரணம் வாங்குவதற்காக வரக்கூடிய மக்களை கொல்வதற்காக அந்த அமைப்பு உள்ள அனுப்பப்பட்டிருக்கு. இதை கூட தட்டி கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் முடியல, எதுவுமே பண்ணல. தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது, அதை தூக்கி காத்துல போடுறாங்க. செக்யூரிட்டி கவுன்சில்ல தீர்மானம்னு ஒன்று வந்தா 14 பேர் ஓட்டு போடுவாங்க ஆதரவா, அமெரிக்கா வீட்டோவை பயன்படுத்தி அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். எதுக்கு இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கேள்விதான். ஒரு பல்லுலாம் என்னைக்கே பிடுங்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. பிடுங்கப்பட்ட ஒரு பாம்பு திருப்பியும் இன்னைக்கு உலக அளவில் அம்பலப்பட்டு போய் நிற்குது ஐநா. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ இன்னைக்கு எதை உணர்த்துது அப்படின்னா, இந்த ஐநாவில் போதிய ரெப்ரசன்டேஷன் இல்லை. யாருக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் உலக நாடுகளுக்கு இல்லை, ஆப்பிரிக்காவுக்கு இல்லை, ஆசியாவுக்கு இல்லை, இல்லைன்னா புதிய உலக ஒழுங்கு அப்படின்றது உருவாகும் பட்சத்தில் தான் இதை ஈக்குவேட் பண்ண முடியும். 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நம்ம நாடு பாதுகாப்பு கவுன்சிலில் நம்ம இல்லை, இந்த குரலற்ற 3ஆம் உலக நாடுகளுக்கெல்லாம் குரல் கொடுக்க தான் சார்க்கு, பிரிக்ஸு இதெல்லாம் உருவாக்கப்பட்டு இந்தியா வந்து அதுல ஒரு லீடரா, ஒரு நெகோசியேட்டரா இவங்களோட நெகோசியேட் பண்ற பொசிஷன் இருக்குது. இன்னைக்கு அதுவும் இல்லாம போயிருச்சு அப்படின்னா யோசிச்சு பாரு. இப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டுதான் வந்து இந்த 3ஆம் உலக நாடுகள் ஸ்ட்ராங்கா தங்களுக்கான இடத்தை வாங்க முடியும். அப்போ அதை பயன்படுத்த வேண்டிய சூழல் இன்னைக்கு இருக்கான்னு கேட்டா இருக்கு. அப்ப யார் இதை ஸ்ட்ராங்கா பயன்படுத்தலாம்? இந்திய அரசு பயன்படுத்தலாம். இப்போ இந்திய அரசு என்ன பண்ண வேணும் இந்த சமயத்துல? இதுதான்டா சந்தர்ப்பம், ஐநாவில் ஒண்ணுமே கிடையாதுடான்னு சொல்லிட்டு நீ பாலஸ்தீனியர்களின் பக்கம் நின்று இன்னைக்கு இஸ்ரேலை ஸ்ட்ராங்கா தட்டி கேட்டா வேற வழியே இல்லாம உனக்கான ரெப்ரசன்டேஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு படியாக கூட நீ நகரலாம். ஒரு செக்யூரிட்டி கவுன்சில். ஆனா இன்னைக்கு சார்க், பிரிக்ஸும், எஸ்சிஓவும், ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், அது வந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வர்றாங்க, அதுல சைன் பண்ண மாட்டேன்னு வெளில வராங்க இந்திய அரசு. அப்போ ஒரு விஷனே இல்லாத ஒரு அரசு, ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒரு அரசு தான் இப்படி செய்யும். அப்போ ஒரு வலதுசாரி அரசு இன்னைக்கு மேல உட்கார்ந்துருக்கிறதன் காரணமாக இந்தியா ஒரு மிக முக்கியமான வாய்ப்பையும் கூட தவற விடுது அப்படின்னு கூட இதை நம்ம பார்க்கலாம். உலக அளவுல ஒரு 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 லீடர்ஷிப் ரோல் அது கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு
முன்னின்று அந்த வேலையை செஞ்சிருக்கலாம். இந்த வேலையை செஞ்சாரு யாருன்னா ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தி மேல நம்மளுக்கு ஒரு 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ராஜீவ்காந்தி கொல்லப்படுவதற்கு முன்னர், அதாவது நான் சொல்றது இந்திரா காந்தியினுடைய மரணம் அப்புறம் ராஜீவ்காந்தியோட மரணம், இந்த இடைப்பட்ட காலத்துல ராஜீவ்காந்தி வேகமாக சிந்தித்ததும் வேகமாக செய்ததும் எல்லாமுமே இப்படிப்பட்ட ஒரு லீடர்ஷிப் ரோலை இந்தியா எடுக்கணும், 3ஆம் உலக நாடுகளுக்கு ஒரு தலைமை பொறுப்பை நம்ம உருவாக்கணும், வளரும் நாடுகளுக்கு ஒரு தலைமை பொறுப்பை நம்ம உருவாக்கணும், தலைமையாக நாம் உருவாக வேண்டும். ஈவன் வாஜ்பாய் WTO நெகோசியேஷனுக்கு போயிட்டு வந்தாங்களே. ஆமா. சோ என்னுடைய கருத்து என்னன்னா, ராஜீவனுடைய படுகொலைக்கு பின்னாடி இதுவும் காரணம் இருக்கு. ஐயோ, அப்படிப்பட்ட ஒரு நாட்டினுடைய தலைமை பொறுப்புக்கு, அப்படிப்பட்ட ஒரு நாடுகளினுடைய தலைமை பொறுப்புக்கு இவங்க வந்துடக்கூடாதுன்ற எண்ணமும் கூட யாருக்கு இருந்துச்சு? அப்பவே இஸ்ரேலுக்கு இருந்துச்சு. ஏன்னா PLOவும் இந்தியாவும் அவ்வளோ க்ளோஸ். அராஃபத்தும் இந்தியாவும், அராஃபத்தும் யாரு ராஜீவ்காந்தியும் சரி, அவங்க அம்மாவும் சரி, இந்திரா காந்தியும் சரி, அவ்வளோ க்ளோஸ். ஒரு கட்டத்தில் அராஃபத் வந்து எச்சரிக்கை செய்கிறாரு. ராஜீவ்காந்தியினுடைய மரணத்திற்கு முன்னர் ராஜீவ்காந்தியை அராஃபத்தினுடைய தூதர் நேரடியாக இந்தியாவில் இருந்தார்ல, PLOக்கு தான் நம்மளாம் இதெல்லாம் தலைமையகம்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. அங்கேருந்து அவர் போய் ராஜீவ்காந்தியை மீட் பண்ணி சொல்கிறாரு, எங்களுக்கு லெபனான்ல இருந்து கிடைக்கக்கூடிய சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, உங்களை படுகொலை செய்வதற்கான வேலைகளில் இறங்கியிருக்காங்க, பார்த்து உஷாரா இருந்துக்கங்க. ஒரு தடவை இல்லை, 2 தடவை. இது எல்லாமுமே பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய தலைவர் அராஃபத் இந்திய பிரதமருக்கு சொன்னார். இந்தியா அப்ப பிரதமர் கிடையாது அவரு. ஆமா, அப்போ வந்து எதிர்கட்சி தலைவர். அவர்கிட்ட சொல்றாரு, உங்களை படுகொலை செய்வதற்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் சேஃபா இருந்துக்கங்க. அதற்கு காரணம் எல்லாமுமே அராஃபத்தை ஆதரிச்சது, 3ஆம் உலக நாடுகளை ஆதரிச்சது, இப்படியாக வளரும் நாடுகளுக்கு தலைமை பொறுப்பை வந்துட்டு இருந்தது அப்படின்றது காரணமாகத்தான் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்றது நான் ஸ்ட்ராங்கா நம்புறது. நான் படித்தவரை, நான் ஆய்வு மேற்கொண்டவரை, நான் படித்த விஷயங்களை வரை நான் நம்புறேன் ஸ்ட்ராங்கா. அதில் ஃபாரின் ஹேண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, மொசாடோட ஹேண்ட் இருக்கு, CIAயோட ஹேண்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து விசாரிச்ச ஜெயின் கமிஷன் அதனுடைய ரிப்போர்ட். என்னைக்கா ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட் நீங்க பார்த்துருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட்டே வெளில வரல. ஜெயின் வந்து தாக்கல் பண்ணாரு, அதை தூக்கி உள்ள வச்சுக்கிட்டாங்க. எப்படி சீலிடப்பட்ட கவர்ல போச்சோ அதே மாதிரி தான். அதுல இருந்து லீக் ஆன ஒரு 2-3 தகவல்கள்ல வச்சு அவுட்லுக்லாம் அப்போ எழுதிக்கிட்டு இருந்தாங்க, சந்திராசாமி வரைக்கும். அதெல்லாம் லீக் ஆன தகவல் தான். அதுலயே வந்து ஜெயின் தெரியா சொல்றாரு, 3ஆம் உலக நாடினுடைய தலையீடு இதுல முற்றிலும் இல்லை அப்படின்றதெல்லாம் யாராலையும் மறுக்க முடியாதுன்றாரு ஜெயின். பல விஷயங்கள், ஒரு இந்திய பாசிசம் அப்படின்றத இங்க பார்த்துட்டு இருக்கிறோம். இஸ்ரேல்ல ஒரு பாசிசம், அமெரிக்காவில் ஒரு பாசிச சூழல். இப்போ இது எல்லாம் கைகோர்த்து ஒரு வேர்ல்ட் ஆர்டர் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறதா அப்படின்ற அச்சம் ஒரு உருவாகி இருக்கிறது. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.